ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு டே டு டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எப்பயும் போலமே வெளியில் வந்த சாப்பாட்டுக்காக அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் ஒன் டே பிஃபோரே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது கீரை வாங்கிட்டு வந்தேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா காட்டில் நடவு பண்ணிவிட்டு வெளியில் கட்டில் கடையில் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் சிவப்பு கீரை வாங்கிட்டு வந்தேன். சிவப்பு கீரை பார்த்தாலே எப்பயுமே ஊர் ஞாபகம் தான் வருது. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கூடவே சாம்பாருக்காக பருப்பு ஊற போட்டிருந்தேன். கையோட ஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்தாச்சு. குளிச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு சரி சாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சாணி எடுக்கிறதுக்காக நானும் பாப்பாவும் கிளம்பினோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். ஏன்னா 13 வருஷம் தாண்டி என் மருமக இன்றைக்கி தான் சாணி எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரியே இந்த வானம் வேற இருண்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்ம சாணி எடுக்கிறது இந்த வானத்துக்கும் பொறுக்கலையாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதையுமே மைண்ட் பண்ணாமல் நானும் அந்த தூக்கு சட்டியை தூக்கிக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். சாணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஆல்ரெடி மஞ்சள் அரைக்கும் போது அந்த கீழே ஃபஸ்ட்டு டஸ்ட்டு வந்ததெல்லாம் அள்ளி வச்சுருந்தோம்ல, அதெல்லாமே இங்கே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் என்ன பண்ணிவிட்டேன், அந்த சாணியோடு கலந்து நிறைய கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வாசலில் போட்டுட்டேன். வாசலில் என்னென்னா மண் இருக்கிறனால கொஞ்சமாக பிள்ளைங்களோட காலில் ஈரம் இருந்தாலும் அந்த மண்ணில் மிதிச்சுட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே நிறைய மண் வந்துடுது. அதனால் ஒரு 2-3 வாட்டி சாணி போட்டு அடித்து விட்டுட்டோன்னா வாசல் கொஞ்சம் மண் உள்ளே வராது. அதனால் ஒரு 2-3 நாளைக்கு இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம் மாற்றி. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, மண் உள்ளே அதிகமாக வரதில்லை. நான் ஃபஸ்ட்டு சாணி கரைச்சி தெளிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பாப்பா தெளிக்க வேணாம் சித்தி, நல்லா மக்கில் மொண்டு அடிச்சு விட்டுறலாம், நான் விட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விளக்குமாறு வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா. இப்போது இந்த சாணி தெளிக்கும் போது ஃபுல்லாக ஒரே மஞ்சள் வாசனை தான். வாசலே ரொம்ப கமகமன்னு மணமாக இருந்துச்சு. கலரும் ரொம்ப அழகாக டார்க்காக வந்துச்சு. அதுக்கப்புறமா கிச்சன் ஒர்க் தான் பார்க்க போகிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்தனால கையோட முடியும் காய வச்சுட்டேன். முடி காய வச்சுட்டு உடனே பார்க்குறோம், உடனே வேர்த்து ஊற்றிடுச்சு. என்னடா காலையில் மோடமும் போடுது வேர்த்தும் ஊற்றுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் ஒரு கொண்டையை போட்டுட்டு சமைக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 2 நாளாக சார் நெத்தியில் சந்தனத்தோடு தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. என்ன ரீசன் அப்படின்னா, அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எப்போ பார்த்தாலும் பொஞ்சாது, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். சந்தனம் வச்சதுலேருந்து திட்ட மாட்டார். அது என்னன்னு தெரில, சந்தனத்தை பார்த்தாலே உடனே காம் டவுன் ஆயிடுவார். அதனால் அவர் சொன்னதுலேருந்து டெய்லி அவங்க அப்பாவை பார்த்தா உடனே சந்தனத்தை எடுத்து வச்சிடறது. அவங்க அப்பா ஏதாவது சொன்னார் அப்படின்னா, அப்பா நான் சந்தனம் வச்சுருக்கேன், நீ என்னை திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி. காலையில் பார்த்தீங்கன்னா சாம்பாரும் கீரை பொரியலும் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டானதுக்கப்புறமா அவங்க அப்பா கால் பண்ணி நான் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கொத்தமல்லி இலையும் சிக்கன் மசாலாவும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வெங்காயம் காலியானது, ஞாபகமே இல்லை. சரின்ட்டு திரும்ப கால் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சின்ன வெங்காயத்தை வச்சு தான் இன்றைக்கி சிக்கன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பீங்களா? இல்லை நீங்களும் என்ன மாதிரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவீங்களா? இல்லை அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கினேன், நான் மட்டும்தான் இப்படியா அப்படிங்கிறத. பக்கத்து அடுப்பில் சாப்பாடு வச்சனால அந்த அனல் அப்படியே இருந்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டேன், வெளியிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வெளியிலே அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமாக பார்த்து டிராக்டர் அண்ணாவும் வந்துட்டாங்க. ஒன் டே பிஃபோரே சொல்லியிருந்தாங்க காடு ஓட்டுறதுக்கு வருவோம் அப்படின்னு. நாங்கள் வந்த அன்னையிலேருந்து காடு காயவே இல்லை, கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருந்துச்சு. இவ்வளோ நாள் நல்லா ஜாலியாக ஓப்பி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இதுக்கு மேலே டைமே இருக்காதுங்க. கடன்னு காடு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார் பிடிக்கிற வேலை இருக்கும், அதுக்கடுத்து விதைப்பொருள் வந்துருச்சுன்னா அதை நடவு பண்ணுறதுக்கு வேலை இருக்கும்.
சுத்தமாக உட்காரதுக்கு கூட டைம் இருக்காது. ஆனால் அந்த டைமில் தாங்க ஏதாச்சும் யாராச்சும் செஞ்சு தரமாட்டாங்களா அப்படின்னு தோணும். அட்லையும் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து செஞ்சு சாப்பிடக்கூட டைம் இருக்காது. அதிகமாக அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மட்டும் சின்னதாக பணியாரமோ இல்லைனா ரவை பாக்கெட் இல்லைனா சேமியா பாக்கெட் இந்த மாதிரி ஏதாவது கிளறி சாப்பிட்டுட்டு சிம்பிளாக முடிச்சுக்குவோங்க. காட்டு வேலை ஆரம்பிக்க போகுதுன்னு நினச்சாலே ஐயோ இன்னும் எங்கேயோ இருக்குது அப்படின்னு தோணும். சரி இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னு தானே வந்திருக்கோம், உழைக்கணும் சிவி உழைக்கணும் அப்படின்னு மைண்டில் போட்டுக்கிட்டு எதையுமே நினச்சிக்காமல் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக போயிட்டுருக்குங்க. ஆனால் பார்க்குறவங்க எல்லாம் என்ன தெரியுமாங்க நினைக்கிறாங்க, குத்தகை தானங்க அதெல்லாம் ஈஸியான வேலைங்க, இவங்களுக்கு என்ன இங்கே விட்டுட்டோம் அங்கே போயிருக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு காட்டிலையுமே போய் அங்கே வேலை செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும் அதில் இருக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. எல்லாரோட கண் பார்வைக்கும் நம்ம வேலை செய்கிறது ஈஸியாக தான் தோணும். ஆனால் அந்த வேலையை இறங்கி பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது. கஷ்டம் மட்டும் கிடையாதுங்க, அதில் நிறைய நஷ்டமுமே இருக்குது. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்னமோ லட்சத்தை சம்பாதிச்சுட்டு வந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் தெரியலைங்க இவ்வளோ நஷ்டப்படுறாங்களா விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தாங்க தோணுது இருக்கிறதுலையே ரொம்ப பாவப்பட்டவங்க யாருன்னா விவசாயிகள் மட்டும்தாங்க. பிள்ளைங்க பாட்டுக்கு காடு ஓட்டி விட்டனால ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் திருப்பியும் அடுப்பை துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சேன், திருப்பி அந்த அண்ணா வந்தனால ஸ்டாப் பண்ணேன். திருப்பியுமே அடுப்பு பற்ற வச்சு ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் போல் ஆயில் ஊற்றி அதில் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியை போர் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை, அதனால் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் அதோட சேர்த்து கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். ஆயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதில் இருந்து அந்த ஆயில் வெளியில் வந்து நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே எல்லாம் இந்த சாந்து போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். இந்த வாசனையை கேட்டோன்னே பூனை 2 நாய்க்குட்டிங்களும் ரெடியாக இருக்காங்க. மற்றவங்களாவது அமைதியாக இருக்காங்க. இவன் பாரு அந்த தட்டை தட்டி கேட்குறான் எப்போ போடுவீங்கன்னு. கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் இருந்துச்சு, அதை எடுத்து சரி க்ரீன் சிக்கன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சேன். நான் இது இப்போ ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஒரு உரமாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கனுமே இப்போ பக்கமாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்திருக்கிற இடம் ரொம்ப இன்டீரியர். ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நாங்கள் சேலம் டவுனுக்கு போகணும். ஸோ அதனால் இருக்கிறத வச்சு ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு ரன் பண்ணிவிடுவேன். பிள்ளைங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க, எப்போ சாப்பாடு செஞ்சு எப்போ சித்தி நமக்கு தருவா அப்படின்னு சொல்லிட்டு கையோட க்ரீன் சிக்கனுமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எல்லாருமே உட்கார வச்சாச்சு. தம்பி போய் இலை கட் பண்ணிட்டு வந்தான். நான் சொல்லிட்டேன் தட்டில் யாரும் சாப்பிட வேணாம், இன்றைக்கி இலையில தான் சாப்பிட்ணும், ஏன்னா எனக்கு இன்றைக்கி வேலை அதிகம், தட்டில் சாப்பிட்டிங்கன்னா என்னால் கழுவ முடியாது, அதனால் இலையிலே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இலையை போட்டு ஃபர்ஸ்ட்டு பிள்ளைங்கள சாப்பிட உட்கார வச்சுட்டேன். எல்லாருமே டேஸ்டியாக இருக்குது நல்லா இருக்குதுன்னாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Until take care, bye bye, see you all.